எந்த காலகட்டத்தில் இசையே உங்கள் வாழ்க்கையாச்சு? சன் டிவி சேர்ந்தப்போ அதான் சொல்லணும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து பிழப்புக்காக மேடையில் பாடிட்டு இருந்தேன். காலேஜ் மியூசிக் லைட் மியூசிக்கில் காலேஜ் படிக்கும் பொழுது பெரிய வசதியான குடும்பம் கிடையாது. ஸோ எனி இன்கம் இஸ் வெல்கம்ன்ற மாதிரி ஒரு ஃபேமிலிங்கிறதுனால லைட் மியூசிக்கில் பாட ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்கும்போது பாடி அது ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி வந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ப்ரொஃபஷ்னலாக மியூசிக்னால் அதான் ஃபஸ்ட்டு டச்சுன்னு சொல்லலாம். ஸோ இசையே தொழிலாக ஆனதுன்னா அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சன் டிவி ஜாயின் பண்ண அப்புறம் தான் இப்போ இந்த சினிமா பாட்டு எல்லா பாட்டும் மனப்பாடமாக தெரியுது. யார் டைரக்ட் பண்ணா, யாராவது ஒரு சின்ன வயசில் சினிமாவே பார்த்து காலத்தை ஓட்டியாச்சா, அதனால பாட்டு வந்தோடனே என்ன பாட்டுன்னு சொல்கிறது, என்ன படம்னு சொல்கிறது, யார் டைரக்ட் பண்ணான்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறத வச்சு சன் டிவியில் வந்து சரி நீங்கள் சாங் பேஸ்டாக ஷோஸ் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாப் 10 கவுண்ட் டவுன், அப்புறம் வந்து சூப்பர் சீன்ஸ், இந்த மாதிரி சினிமா சம்மந்தமான நிகழ்ச்சிகள் பண்ணி இன்னும் ஜாஸ்தி இசையமைத்து பர்ஃபெக்டாக மியூசிக் ப்ரோக்ராம் ப்ரொடியூசிங் சப்தஸ்வரங்கள். அதான் நீங்கள் வர பல சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமுக்கு அதான் மூலதனம். கரெக்டு. ஸோ அது ஆரம்பித்தது 96 எண்டில் அந்த சப்தஸ்வரங்கள் ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக மியூசிக் பேஸ்ட் ஷோஸ் அப்படின்னு நான் இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பித்தது. ஸோ பல பேர் நீங்கள் ரியாலிட்டி ஷோஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு மூலமாக சப்தஸ்வரங்கள் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அது சன் டிவிக்கு தான்.